எங்கே போயிட்டு வரீங்க? ஆளை காணோம். படத்துக்கு போயிட்டு வரேன் ஜி. படம் என்ன படங்க? தொடரி பார்த்துட்டீங்களா? அதுங்களா என்ன எப்படி தனுஷ் லைட்டாம பயங்கரமாக நடிச்சிருக்காரு. நாங்கள் தனுஷை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, மற்ற படமே இல்லை. அவர் கொடுத்த கேரக்டராக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவங்க அதேமாதிரி ஹீரோயினே சரி, அவங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர்லாம் பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துட்டாங்க படத்தில். காமெடி யார் பண்ணிருக்காரு? காமெடியா பிரபு சாலமன்னாலே எப்பயுமே தெரியாதா? தம்பிராமையா தான். அவரும் எப்பயும் போல் விக்கு வச்சு நடிக்கின்னு நடிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி வில்லன் ஒருத்தர் வருவார். ஆக்சுவலி வில்லன் கிடையாது. வில்லனை யார் பண்ணிக்கிறது? இவர் ஹரிஷ் உத்தமன் சொல்லிட்டு இந்த தனி ஒருவன்ல சிங்க அவரே தான். ஓகே ஓகே. அவர் ஆக்சுவலி பார்த்தா அவர் வந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து காடா வர்றாரு. ஆனால் அவர் அந்த தனுஷையும் பிடிக்காம கீர்த்தி சுரேஷையும் பிடிக்காம அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாரு. பட் ஆனால் கிளைமேக்ஸில் செத்துட்டாரு. அவர் ஏன் வர்றாரு, எதுக்கு கோவப்படுறாரு, எதுக்கு சாவறாருன்னு தெரியல. நான் கேட்டேன், சாங்ஸ்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு மைனாக தான் வந்து பிரபு சாலமன் கூட இமான் காம்பினேஷனில் பயங்கரமாக இருக்கும் சாங்ஸ்லாம். ஆனால் இதில் நான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இது வரைக்கும் நான் இன்னும் ஒரு தடவை தான் பாட்டு கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கேட்கணுன்ற ஒரு இதுவே வரவே இல்லை எனக்கு. இது பிரபு சாலமனும் டிஎம்மானும். ஆனால் அதில் இதில் பிக்சரைசேஷனில் பார்த்தா எப்படி இருந்தது சாங்ஸ்லாம்? ரீச் ஆகுமா? இமானுக்கும் பிரபு சாலமனுக்கும் காம்பினேஷன் பார்த்தா 6வது படம். ரொம்ப ஹிட்டாக எதிர்பார்த்த படம்னா ஆனால் தனுஷ் இல்லை, தனுஷ்னாலே எதிர்பார்ப்பாங்களா? தனுஷ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷ் எப்பயுமே எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்புக்கு தகுந்த நிறைய நடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அவருக்கு தகுந்த ஒரு கதையே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். அதிகமான ரோலே கிடையாது அதில். சும்மா அந்த கீர்த்தி சுரேஷ் அப்பப்போ கிண்டல் பண்ணுறது, கொஞ்சம் காமெடி பண்ணுறது, இந்த தனுஷ் எப்பயும் பண்ணுற காமெடி. படம் ஃபுல்லாக ட்ரெயினில் எடுத்திருக்காங்க அவங்க. ஆமாம் கண்டிப்பாக. படம் ஃபுல்லாக ட்ரெயின் தான். ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க படத்தில். எல்லாருமே ட்ரெயின்லேயே ஆரம்பித்து எல்லாமே ட்ரெயின்லேயே. சாங்ஸ் கொண்டு எல்லாமே ட்ரெயின் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின். வேறு எந்த லொக்கேஷனும் காட்டல. ஃபுல்லாக வந்து சாங்ஸ் கொண்டு எல்லாமே ட்ரெயின் மட்டும்தான். அதுவும் சாங்ஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து ட்ரெயின் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு சாங் வரும். இந்த ஃபயர் வரது அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. அந்த ஃபயரு கம்பார்ட்மெண்ட் எரிஞ்சிட்டே வருது. அது தனுஷ் டான்ஸ் ஆகிட்டே போய் டான்ஸ் ஆகிட்டே வர்றாரு அந்த டைமில் வேறு. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். சரி, இப்போ நீங்கள் ட்ரெயின்லேயே எடுத்துருக்காரா? நமக்கு அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அது ட்ரெயினில் இப்போ வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல வச்சு இருக்கிற அந்த கேமரா ஒர்க்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஷேக்கிங்லாம் இல்லாமல் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெயின் வந்து ஜூம் அவுட்டில் காமிக்கும் போது மற்ற இடத்துல வந்து காமிக்கும் போது விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப வந்து சொதப்பிடுச்சு அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப அது பச்சை விஎஃப்எக்ஸ்னு தெரியுது அப்படியே. இது அவ்வளோதான். இப்போ நான் அந்த படம் பார்க்கலாமா வேணான்றீங்களா? நைட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட். ஏன்னா ஜோக்ஸ்லாம் கொஞ்சம் பழைய ஜோக்ஸாக இருக்கும், ஆனால் சிரிக்கலாம், சிரிப்பு வரும். கீர்த்தி சுரேஷ் பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் பிரகாரம் இது 3rd ஃபிலிம் இல்லை அவங்களுக்கு? ஆமாம், 3rd ஃபிலிமு. கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காமெடியான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவங்கள வச்சு அடிக்கடி காமெடி பண்ணுறது, அவங்களும் கொஞ்சம் லூசுத்தனமாக பிஹேவ் பண்ணுறது, அப்படி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பாடுறது, அவங்க குரல், இதெல்லாம் நல்ல காமெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, ராதா ரவி சார் நடிச்சிருக்காரு. ராதா ரவி இருக்காரா? அப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் இந்த படம் பார்க்கலாம்ல? தாராளமாக போய் பாருங்கள். சரி, ஓகே. ஒன்றும் தலைவலிலாம் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா போய் பாருங்கள். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போகாதீங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இப்போ இந்த படத்துக்கு ரேட்டிங் தரேன்னு பார்த்தா 2.5, 2.75 கூட கொடுப்பேன். 2.5 தான் கொடுப்பேன், அவ்வளோதான். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். 2.5 பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆமாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த ஒரு டைம் பார்க்கறதுக்காக தான் 2.5. சரி, பார்த்துட்டு வந்து நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.